டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்களை கொண்ட பெண் நட்சத்திரம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பாகிஸ்தானில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். பாகிஸ்தானில் மோசமடைந்து வரும் மனித உரிமைகள் நிலைமையின் மற்றொரு பிரதிபலிப்பாக சமூக ஊடகங்களில் செல்வாக்கு மிகுந்த 17 வயது சிறுமி அவரது வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கியுள்ளது. உப்பர் சித்ராலை சேர்ந்தவரும் இஸ்லாமாபாத்தின் செக்டார் G13 வசித்து வந்தவருமான சனா யூசப் டிக்டாக் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகளில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை குவித்திருந்தார். அவர் அழகு பராமரிப்பு பொருட்கள், பாரம்பரிய உடைகள் குறித்த தகவல்களை பதிவிட்டு வந்ததோடு பெண் கல்வி மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான ஆதரவாளராகவும் இருந்து வந்தார். மேலும் சமூகத்தை பாதிக்கும் பிரச்சினைகள், குறிப்பாக இளம்பெண்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து அவர் அடிக்கடி பேசி பலரை கவர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 22 வயதான உமர் ஹயாத் என்பவன் இஸ்லாமாபாத்தில் உள்ள சனாவின் வீட்டிற்குள் நுழைந்து அவளது தாய் மற்றும் அத்தை முன்னிலையில் அவரது மார்பில் 2 முறை சுட்டுவிட்டு சனாவின் கைபேசியை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளான். கொலையாளியான ஹயாத் மெட்ரிகுலேஷன் படிப்பை மட்டுமே முடித்துள்ளதாகவும் எந்த வருமான ஆதாரமும் இல்லாத குறைந்த நடுத்தர வருமான பின்னணியை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சனாவை கொலை செய்த பின் ஆதாரங்களை அழிக்கும் முயற்சியில் சனாவின் மொபைல் போனை ஹயாத் எடுத்து சென்ற நிலையில் அந்நாட்டு போலீசார் தலைநகர் மற்றும் ஆக்கிரமிப்பு பஞ்சாப் முழுவதும் சோதனை நடத்தினர். பின்னர் 113 சிசிடிவி கேமராக்களில் இருந்து காட்சிகளை கொண்டு இஸ்லாமாபாத்திலிருந்து தெற்கே சுமார் 320 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபைசலாபாத் நகரில் ஹயாத்தை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது விருப்பங்களை சனா பலமுறை நிராகரித்ததால் ஆத்திரமடைந்து சுட்டுக் கொன்றதாக தெரிவித்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. சனாவின் கொலை பாகிஸ்தானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் பெண்கள் தரப்பில் நாடு முழுவதும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான வன்முறை பரவலாக இருப்பதாகவும் திருமண முன்மொழிவுகளை நிராகரித்தால் தாக்கப்படுவது வழக்கமாக்கி உள்ளதாகவும் அந்நாட்டின் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் சமூக ஊடகத்தில் பிரபலமானதற்கு கொல்லப்பட்ட பெண் இவர் மட்டுமல்ல, இன்னும் ஏராளம் என்கிறது அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பு. அந்நாட்டின் குவெட்டாவில் டிக்டாக் செய்ததற்காக தனது 15 வயது மகளை அவரது தந்தையே கொலை செய்துள்ளார். அதேபோல 2021ஆம் ஆண்டில் டிக்டாக் நட்சத்திரம் முஸ்கன் ஷேக் மற்றும் 3 சகாக்கள் கராச்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு லாகூரில் உள்ள கிரேட்டர் இக்பால் பூங்காவில் படப்பிடிப்பின் போது ஆயிஷா அக்ரம் என்ற பெண் 400 பேர் கொண்ட ஒரு கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டார். பாகிஸ்தானில் ஒரு பெண் சுதந்திரமாகவோ அல்லது ஒரு ஆணின் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேற முயற்சித்தாலோ அவர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு ஆதாரமாக இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டுள்ளதாக நெஞ்சை உறைய வைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் டிக்டாக் விவகாரத்தில் சனா யூசஃபை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட உமர் ஹயாத் இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்றவை மற்றும் பொய்யானவை என வாதிட்டுள்ளார். இந்த வழக்கு செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த கொலை குறித்து சமூக ஊடகங்களில் ஆணாதிக்கவாதிகள் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கொலையை விட படு பயங்கரமானதாக உள்ளது. அதில் பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அப்படி இல்லாவிட்டால் இதுபோன்ற நிலைகளை எதிர்கொள்ள நேரிடும் என சொல்லப்பட்ட கருத்துக்கள் அந்நாட்டு பெண்களை ஆத்திரமூட்டியுள்ளது. இதனிடையே கொலை போன்ற பாதகங்களை சமூகம், சட்டம் அல்லது இஸ்லாம் எங்கும் செய்ய அனுமதி வழங்கவில்லை என்று கூறியுள்ள சனாவின் தந்தை குற்றவாளியை பொதுவெளியில் தூக்கிலிட வேண்டும், அவன் கூறும் கருத்துக்களை நியாயப்படுத்த முடியாது என தன் உள்ள குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்.